ஒரு குரு பகவானுடைய ஆற்றல் மிக்க ஸ்தலம் எங்க இருக்கு? ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டான மிக உயர்ந்த ஸ்தலமும், மிக அற்புதமான ஒரு ஸ்தலமும் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு அமைப்புல கும்பராசினருக்கு இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கும்பராசினருக்கு அருள்மிகு வள்ளலார் திருக்கோயில் தான் உங்களுக்கு ஆற்றல் மிக்க குருஸ்தலம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி குரு வடிவத்தில் இல்லாமல் வள்ளலார் தட்சிணாமூர்த்தியின் வடிவம் மிகவும் சிறப்பு. அதுதான் அங்க சிறப்பு மிக்க ஒரு அமைப்பு. இந்த தலத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அங்க இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய முனிவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கோயிலுடைய சிறப்பு. அப்பேற்பட்ட கோயிலுக்கு நீங்க ஒரு கும்பராசினர் போகும்போது என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஆற்றல், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, நீங்க யாருக்காவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆசானாக இருந்தீங்கனாலும், ஒரு ஒரு ஸ்கூல் நடத்துறது, ஆசிரமம் நடத்துறது, நீங்க ஒரு இடத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உண்டு பண்ணி கொடுத்துரும் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம். இந்த ஸ்தலத்துக்கு நீங்க போகும்போது 2 தேங்காய், வெற்றிலை பாக்கு, பூ, பழம், உங்களுக்கு வஸ்திரம், அந்த கடவுளுக்கு நீங்க வஸ்திரம் வாங்கி கொண்டு போகணும். இதை நீங்க எடுத்து கொண்டு போய் கொடுத்து அந்த வள்ளலார் தட்சிணாமூர்த்திங்கிற ஒரு பேரை 27 முறை சொல்லி நீங்க அந்த ஸ்தலத்துல உட்கார்ந்து நிறைவான ஒரு பிரேயரை கொடுத்துட்டு வரும்போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டு பண்ணும்.